லோகேஷோட பயணிக்கக்கூடிய ரஜினி அடுத்து வந்துட்டு மணிரத்னத்தோட தான் இணைய போறாருங்கிற மாதிரியான ஒரு செய்தி ஒன்று உலா வந்துகிட்டே இருக்கு. தக் லைஃப்னுடைய ரிசல்ட்டை பார்க்கும்போது ரஜினி அவர்கள் எப்பவுமே வெற்றியாளரோட மட்டும்தான் பயணிப்பாருங்கிறது நமக்கு தெரியணும் போது இந்த கூட்டணி என்ன ஆகும்? இல்லை, இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனாலும் மணிரத்னம் ரஜினி இணைவதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு தான். அதுதான் உண்மையும் கூட. ரஜினியை பொறுத்த வரைக்கும் இப்போ பல பேர்கிட்ட அவர் கதை கேட்டுக்கிட்டு இருக்கார். அவர் என்ன சொல்லிடுறார், அவரை வைத்து படம் எடுப்பதற்காக கியூவில் நிற்கிற ஒரு தயாரிப்பாளரிடம் அவர் சொன்னது என்னன்னா, நான் இப்போ கதை கேட்டுக்கிட்டு இருக்கேன், அதில் எந்த கதையும் நான் லாக் பண்ணலை, அந்த கூலி ரிலீஸ் கட்டத்தில் நான் அது என்னங்கிறத டிசைட் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே மாரி செல்வராஜோடு இவர் போகிற மாதிரியான ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் சொன்ன கதை இவருக்கு ஓப்பானதாக இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ஹெச் வினோத் படத்தில் நடிக்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ரஜினியுடைய அடுத்த படம் என்பது அதிகபட்சம் ஹெச் வினோத்தாக இருப்பதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. மற்றபடி மணிரத்னம் இயக்குவதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தக் லைஃபுக்கு வந்து இப்படி ஒரு ரிசல்ட் வந்ததால் நிச்சயமாக இமீடியட்டாக வந்து ரஜினி வந்து அவர் கூட ட்ராவல் பண்ணவும் மாட்டார். ஏன்னா ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பயுமே ஒரு கணக்கு வச்சுருப்பார். அந்த கணக்கு வந்து இப்போ இது ஒத்து வராத விஷயந்தான்.